வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 100 கோடி ரூபாய் முதலீடு RGPSI நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. சீதாராம் யெச்சூரி மறைவு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். டெல்லி மதுபான முறைகேடு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். நிர்வாணமாக மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் பிரியங்கா காந்தி ஆவேசம். தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டக்கூடாது திமுக MP கனிமொழி ட்வீட். RGPSI நிறுவனத்துடன் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமாடிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு அதிக அளவிலான தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டு வருகிறார். இப்பயணத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் அமெரிக்க நாட்டின் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் உலகின் 17 முன்னணி நிறுவனங்களுடன் 7516 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதோடு உலக அளவில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்க நாட்டின் சிகாகோவில் RGPSI நிறுவனத்துடன் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமாடிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரும் மூத்த அரசியல்வாதியுமான சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 72. அவரின் மறைவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இடதுசாரி இயக்கத்தின் தலைவரும் இந்திய அரசியலில் தலைசிறந்த ஆளுமையுமான தோழர் சீதாராம் யெச்சூரியின் மறைவு ஆழ்ந்த அதிர்ச்சியும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சிறு வயதில் இருந்தே அச்சமற்ற தலைவராக இருந்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி. மாணவர் தலைவராக தைரியமாக முன்னின்று அவசர நிலைக்கு எதிராக போராடிய அவரது அர்ப்பணிப்பு முக்கியமானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளி வர்க்கம், மதச்சார்பின்மை, சமூக நீதி, சமத்துவம், முற்போக்கு ஆகியவற்றிற்கான அவரது அர்ப்பணிப்பு வருங்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் ஒரு சிறந்த பாதையை வடிவமைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவருடனான கலந்துரையாடல்களை தான் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்வேன் எனவும் அவரது குடும்பத்தினருக்கும் தோழர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் போராளி தலைவராக பணியாற்றிய இவரின் மறைவு இடதுசாரிகளுக்கும் முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கும் பேரிழப்பு என தெரிவித்துள்ளார். சீதாராம் யெச்சூரியின் தன்னலமற்ற இயக்கப்பணிக்கு வீரவணக்கம் செலுத்துவதோடு அவரை பிரிந்து துயரில் உள்ள தோழர்களுக்கும் ஆறுதலை மறுமலர்ச்சி திமுக சார்பில் தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தில்லி கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தில்லி கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். பின்னர் மக்களவைத் தேர்தலை ஒட்டி உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இருப்பினும் இந்த வழக்கில் கடந்த ஜூன் 26ஆம் தேதி CBI-யால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து CBI தொடர்ந்து வழக்கில் அவர் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதன்படி நீதிபதிகள் சூரியகாந்த், உச்சல் புயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. அமலாக்கத்துறை CBI கைது செய்த 2 வழக்குகளிலும் ஜாமீன் கிடைத்துள்ளதால் கெஜ்ரிவால் விடுதலையாகிறார். பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வேதனையுடன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தலையில்லாத பெண்ணின் நிர்வாண சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தலை இல்லாததால் அப்பெண் யார் என்பதில் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் பெண்ணின் நிர்வாண சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவங்கள் இதயத்தை உலுக்கிறது எனவும் இதுபோன்ற கொடூர செயல்களால் பெண்களின் மன உறுதி உடைந்து வருகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஒவ்வொரு நாளும் 86
பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு பலியாவதாக தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி பிரதமர் மோடி பெரிதாக பேசுவதாகவும், ஆனால் பெண்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக காத்திருப்பதாகவும், இந்த காத்திருப்பு எப்போது முடிவுக்கு வரும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கனிமொழி, பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சர்களுக்கும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியான நிலையில் கனிமொழி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சீதாராம் யெச்சூரி மறைவிற்கு தலைவர்கள் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக செயலாற்றி வந்த சீதாராம் யெச்சூரி சிகிச்சை பலனின்றி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார். இந்த நிலையில் அவரது மறைவிற்கு தலைவர்கள் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் சீதாராம் யெச்சூரியின் மறைவு வருத்தமளிப்பதாகவும் அவர் இடதுசாரிகளின் ஒலிக்கீற்றாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் அனைவரையும் இணைக்கும் திறனுக்காகவும் அறியப்பட்டவர் என திறமையான நாடாளுமன்ற உறுப்பினராக முத்திரை பதித்தவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் ராஜ்யசபா எம்பியுமான சீதாராம் யெச்சூரியின் மறைவு வேதனை அளிப்பதாகவும், அவரின் நீண்ட பொது வாழ்வில் தனது அறிவு மற்றும் உச்சரிப்புக்காக அறியப்பட்ட ஒரு அனுபவமிக்க பாராளுமன்ற உறுப்பினராக தன்னை வேறுபடுத்திக் கொண்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் சீதாராம் யெச்சூரி தனது நண்பர் எனவும் நம் நாட்டை குறித்து ஆழ்ந்த புரிதல் கொண்ட இந்தியாவின் பாதுகாவலர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவருடனான நீண்ட உரையாடல்களை இனி தன்னால் செய்ய முடியாது எனவும், இந்த துயரமான நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் பதிவிட்டுள்ளார். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் சீதாராம் யெச்சூரி காலமானார் என்பதை அறிந்து வருந்தியதாகவும், அவருடைய மறைவு தேசிய அரசியலுக்கு இழப்பு எனவும், அவரது குடும்பத்தினர், நண்பர் மற்றும் சக ஊழியர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் மின் கட்டண உயர்வை கண்டித்து வரும் 16ஆம் தேதி அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மக்களை பாதிக்கும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை செலுத்துமாறு அறிவித்துள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதிமுக புதுச்சேரி மாநிலத்தின் சார்பில் வருகிற 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பழைய பஸ் நிலையம், அண்ணா சிலை அருகில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி மீது ஒன்றிய அரசு விதிக்கும் சர்சார்ஜ் மற்றும் செஸ் வரி விகிதம் தொடர்ந்து அதிகரிப்பதாகவும், இதன் காரணமாக மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு குறைந்து வருவதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற 16வது நிதிக்குழு தொடர்பான பாஜக அல்லாத 5 மாநில முதலமைச்சர்களின் கூட்டத்தில் பேசிய பினராயி விஜயன் இதை சுட்டிக்காட்டினார். சர்சார்ஜ் மற்றும் செஸ் வரி உயர்வு குறித்து 16வது நிதிக்குழு கவனத்தில் எடுக்க வேண்டும் என பினராயி விஜயன் வலியுறுத்தினார். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 41 இருந்து 50% உயர்த்துமாறு பல மாநிலங்கள் வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கதேசம் பகுதியை ஒட்டி உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வடமேற்கு வங்கக்கடலை ஒட்டிய மாநிலங்களின் பகுதிகளில் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை சென்னை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றிருந்தார்.
இதனைத் தொடர்ந்து சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ போன்ற முக்கிய நகர்களுக்கு சென்று அங்குள்ள உலகின் முன்னணி நிறுவனங்களை சார்ந்த தலைமைச் செயல் அதிகாரிகளை சந்தித்தார். இதேபோல மைக்ரோசாப்ட், கூகுள் மற்றும் போன்ற நிறுவனங்களின் தலைமை அலுவலகங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றார். இதன் ஒரு பகுதியாக கூகுள் நிறுவனத்தோடு புரிந்துணர்வு கையெழுத்தானது. இதேபோல் 18 முக்கிய நிறுவனங்களுடன் தொழில் புரிவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 7,611 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில்கள் துவங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை தமிழ்நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சிகாகோவில் இருந்து புறப்படும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காலை 8:30 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 2வது வாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 23ஆம் தேதி மாநாடு நடைபெறுவதாக இருந்த நிலையில் காவல்துறை நிபந்தனைகளையும் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளையும் செய்வதற்கு குறைந்த காலமே உள்ளதால் அக்டோபர் மாதம் மாநாட்டை ஒத்திவைக்க நிர்வாகிகளோடு நடிகர் விஜய் ரகசிய இடத்தில் வைத்து ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அக்டோபர் மாதம் மழைக்காலம் என்பதால் மாநாடு நடத்துவதற்கு ஏதுவாக இருக்குமா என்பது தொடர்பாகவும், அது மட்டுமின்றி தீபாவளியும் வருவதால் காவல்துறை அனுமதி கிடைப்பதில் சிக்கல் இருப்பதால் விஜய் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. பள்ளி மாணவர்களை சீரழிக்கும் கூலி போதைப் பொருளை இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை அது தொடர்பாக மத்திய, மாநில அரசுகள் உரிய விளக்கம் அளிக்க உத்தரவிட்டது. போதைப் பொருட்கள் விற்பனை செய்த வழக்குகளில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரி பல்வேறு வழக்குகள் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது பள்ளி மாணவர்கள் சண்டையிட்டுக் கொள்வது போன்ற சம்பவங்கள் அதிகரிக்க போதைப் பொருட்கள் பயன்பாடே காரணம் என நீதிபதி கூறினார். மேலும் தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் கூலிப் எனும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் இருப்பதாக தெரிகிறது என நீதிபதி வேதனை தெரிவித்தார். சென்னையில் உள்ள கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அருகே திமுகவினர் வழங்கிய பிரியாணியை சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே வில்லூரில் திமுகவினர் வழங்கிய பிரியாணியை சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு திருமங்கலம், கள்ளிக்குடி, விருதுநகர், வில்லூர் ஆகிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திமுக சார்பில் வில்லூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்ற நிலையில் கூட்டம் முடிந்த பின் அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிரியாணியை சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கத்தால் அவதிப்பட்டு வந்தனர். இதற்கிடையே எண்ணிக்கை அதிகரித்ததால் அனைவரும் 10க்கும் மேற்பட்ட அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் ஒன்றிய அரசின் நிதி சார்ந்த திட்டங்களின் செயலாக்கங்கள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் குழு தலைவர் சுதா எம்பி தலைமையில் நடைபெற்றது. வேளாண்மை துறை, சுகாதார நலப்பணிகள், பள்ளி கல்வித்துறை, மின்சார வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்படும் ஒன்றிய அரசின் நிதி சார்ந்த திட்டங்களின் செயலாக்கங்கள் குறித்து குழு தலைவர் சுதா எம்பி ஆய்வு செய்தார். தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகளிடம் அவர்களது பகுதியில் உள்ள தேவைகள் குறித்து கேட்டறிந்து அதனை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவும், திட்டப்பணிகளை தரமாகவும் விரைந்து செயல்படுத்தியும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, எம்எல்ஏக்கள் ராஜகுமார், நிவேதா முருகன் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் வாகன விபத்துகளை குறைக்கும் வகையில் மாநகர காவல்துறையின் சார்பில் 2 புதிய இடங்களில் தானியங்கி சிக்னல் திறப்பு விழா நடைபெற்றது. திருப்பூரில் நாள்தோறும் ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் வண்ணம் திருப்பூர் மாநகர காவல்துறையினர் பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இருந்தாலும் விபத்துகள் அதிகரித்து வண்ணம் இருந்த நிலையில் மாநகர காவல்துறை ஆணையர் லட்சுமி அவர்களின் உத்தரவின் பேரில் தனியார் பங்களிப்புடன் சிக்னல்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநகர காவல் துணை ஆணையர்கள் கிரிஷ் யாதவ், சுஜாதா ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறை மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு காவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விபத்து இல்லா நகரமாக மாறுவதற்கு பொதுமக்கள் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும், மேலும் வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையின் சார்பில் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலையில் சீட்டு நடத்தி மோசடி செய்த நபர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் மகேந்திரன். இவர் அப்பகுதி மக்களிடையே ஏல சீட்டு நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் ஏல சீட்டு முடிவடைந்த பின்னரும் பணம் கட்டியவர்களுக்கு பணம் தராமல் ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வகையில் இவர் 100க்கும் மேற்பட்டவர்களிடம் சுமார் 1 கோடி அளவில் மோசடி செய்ததாக இவரிடம் சீட்டு கட்டிய அப்பகுதி மக்கள் திருவண்ணாமலை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் மகேந்திரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரியலூரில் அணைக்கரை கீழ்நிலையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பை உழவர் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் துவங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அணைக்கரை கீழ்நிலையில் இருந்து சம்பா சாகுபடி பாசன வசதிக்காக உழவர் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தண்ணீர் திறந்து வைத்து பூக்கள் மற்றும் நெல் மணிகளை தூவினார். கீழணையில் இருந்து வருடம் சம்பா பாசனத்திற்காக செப்டம்பர் மாதம் தண்ணீர் திறப்பது வழக்கம் என்பதால் கீழணை வடக்கு பிரிவில் இருந்து வாய்க்கால்களில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 1,31,903 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தமிழக அரசின் தலைமை கொறடா கோவை செழியன், கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிவி ஆதித்ய செந்தில்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடியில் அரசுக்கு சொந்தமான மைதானத்தை தனியார் கல்லூரி நிர்வாகத்திற்கு சொந்தமானது என பெயர் பலகை வைத்ததால் நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் உள்ள இஸ்லாமிய தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வரும் நிலையில் கல்லூரிக்கு எதிரில் உள்ள வருவாய்த்துறைக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தை ஆண்டிற்கு ஒருமுறை குத்தகைக்கு எடுத்து வந்துள்ளது. மேலும் மைதானத்தில் இரவு நேரத்தில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதால் கல்லூரி நிர்வாகம் சார்பில் இந்த இடம் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான மைதானம் எனவும் அத்துமீறி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்பு பலகையை வைத்துள்ளனர். இந்நிலையில் அரசுக்கு சொந்தமான இடத்தை குத்தகைக்கு எடுக்கப்பட்டிருந்தாலும் இத்தகைய அறிவிப்பு பலகை வைத்திருப்பதால் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்களும் பெரும் அதிர்ச்சியடைந்து நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விண்வெளியில் ஏவப்பட்ட SpaceX போலாரிஸ் விண்கலத்தில் பயணம் செய்யும் கோடீஸ்வர தொழிலதிபர் விண்வெளி நடைபயிற்சி மேற்கொண்டு சாதனை புரிந்துள்ளார். SpaceX போலாரிஸ் ஸ்டான் விண்கலம் கடந்த 10ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. கோடீஸ்வர தொழிலதிபர் ஜாரெட் ஐசக்ஸ்மேன் தலைமையிலான 4 பேர் குழுவினர் 5 நாள் பயணமாக பூமியை சுற்றி வருகின்றனர். இந்த திட்டத்தின்படி ஜாரெட் ஐசக்மேன் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்டார். இதற்காக விண்கலத்தில் இருந்து வெளியேறிய அவர் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டார். கடுமையான வெற்றிடத்தில் இருந்து பாதுகாக்க பிரத்யேக வடிவமைக்கப்பட்டிருந்த ஸ்பேஸ் ஷூட் உடையில் அவர் பயிற்சி செய்தார். அவரை தொடர்ந்து சாரா கில்லிஸும் இதேபோல் நடைப்பயிற்சி செய்தார். இதுவரை 12 நாடுகளின் சார்பில் விண்வெளி வீரர்கள் 263 பேர் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 100 கோடி ரூபாய் முதலீடு RGPSI நிறுவனத்துடன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. சீதாராம் யெச்சூரி மறைவு, முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். டெல்லி மதுபான முறைகேடு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். நிர்வாணமாக மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம், பிரியங்கா காந்தி ஆவேசம். தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டக்கூடாது, திமுக MP கனிமொழி ட்வீட். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் YouTube தளத்தில் இணைந்திருங்கள்.